காயினின் மனைவியார், இதுதான் அநேகருடைய கேள்வி. நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை பார்த்தாலும் சரி, அல்லது கடவுள் மறுப்பாளர்களை பார்த்தாலும் சரி, வேதத்தை குறை சொல்ல வேண்டும், கிறிஸ்தவத்தை தாக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய ஒரு ஆயுதம் என்னவென்றால் கேள்வி, காயினின் மனைவி யார்? ஒருமுறை ஒரு வாலிபன் ஒரு ப்ரொஃபஸரை கேட்கிறாரு. வாலிபன் ஏத்திஸ்ட், ப்ரொஃபஸர் வந்து ஒரு கிறிஸ்தவர். காயினின் மனைவி யார் சார் சொல்லுங்க அப்படின்னு போது இந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு, அவனை பார்த்துட்டு உன் மனைவி பேரு கொஞ்சம் சொல்லுப்பான்றாரு. அப்ப அவனுக்கு திருமணம் ஆகாதனால அவன் சொல்றான், என் மனைவி பேர் எனக்கு தெரியாது. அப்ப இவர் கோபத்தோட சொல்றாரு, உன் மனைவி பேரு உனக்கு தெரியாதப்பா, காயினின் மனைவி பேர் உனக்கு எதுக்கு? நீ இது பற்றி தான் எஸ்கேபிசம். சில வேளையில சில பதில் சொல்லாவிட்டால் வேர்ட் பிளே பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போகிறது. ஸோ இது போலவும் சில கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அல்லது காயினின் மனைவி அவங்க தங்கச்சி தான் அப்படின்னும் சில பேர் சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே காயினின் மனைவி யார், என்ன, இதை எப்படி புரிந்து கொள்வது, அதை புரிந்து கொள்ள என்னென்ன வீவ்ஸ் இருக்கிறது என்பதை தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இப்பொழுது மூன்று தரப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். கடைசியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது கமெண்ட்டில் போடுங்க. முதலாவது ட்ரெடிஷ்னல் வீவ்ஸ், இரண்டாவது ஜூஸ் இன்டர்பிரேஷன், மூன்றாவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வீவ்ஸ். இது மூன்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ட்ரெடிஷ்னல் வீவ்ஸ். இந்த நம்பிக்கை உடையவர்கள் முக்கியமானவர்கள் யார் என்றால் அகஸ்டின் ஆஃப் இப்போஸ்னுவாங்க. இவர் ஒரு சர்ச் ஃபாதர். அடுத்தது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஜான் கால்வின், பெரிய ஒரு தியாலஜியன் இவர். அடுத்தது அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்த வெயின் குரூடம், இவரும் மிகப்பெரிய பிரபலமான தியாலஜி. இவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, நான் சொல்றேன் இந்த வீவ் தான். இவருடைய பார்வை ஒன்றுதான். காயின் யாரை திருமணம் பண்ணி கொண்டான்? ஆதாமுடைய மகளை தான் திருமணம் பண்ணி கொண்டான் என்றால் காயினுடைய சொந்த தங்கச்சியை தான் திருமணம் பண்ணி கொண்டான். நமக்கு ஒரு ஷாக் ஆகும், என்னங்க இது, தங்கச்சி திருமணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்னா, அந்த காலத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. தங்கச்சி திருமணம் பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாது என்பதை பின்னாடி தான் என்ன பண்ணாங்க, அது நமக்கு அறிவிச்சாங்க. அந்த காலத்துலலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேதத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 5:4, ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். அப்பொழுது அநேக பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஆதாமுக்கு பிறந்திருக்காங்க. அதுல ஒருத்தியை சொந்த தங்கச்சியை இவன் திருமணம் பண்ணி கொண்டான். அப்படி சொல்லும் போது நமக்கு வாய் கூசுது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அப்படிதான் இவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் சாதாரணமானவர்களா என்றால் இல்லை, வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள். ஏனென்றால் வேற ஆப்ஷன் இல்லை. வேதத்தை லிட்டரலாக புரிந்து கொண்டால் ஆதாம் ஏவாள். இப்ப இவங்களுக்கு பிறந்தவங்க தான் ஆபேல் காயின். ஆபேல் மரிச்சிட்டான், இப்ப இருக்கிறது காயின். இந்த காயின் யாரைத்தான் திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும்? சில பேர் சொல்றாங்க ஏவாள் என்று. அது அப்பத்தமான ஒரு மிகவும் தவறான ஒரு அப்ரோச். இவங்க சொல்றாங்க இவங்களுடைய சொந்த தங்கச்சி என்று. வேற ஆப்ஷனே இல்லை, வேற வழியே இல்லை. ஆகவே சொந்த தங்கச்சி தான் என்று இவர்கள் அடித்து சொல்கிறார்கள். காரணம் ஆதியாகமம் 5:4, ஆதாமும் ஏவாளும் அநேக பிள்ளைகளை பெற்றார்கள், அதுல பெண் பிள்ளைகள் கூட. அதுல ஒருத்தியை காயின் திருமணம் பண்ணி கொண்டான். இதற்கு சப்போர்ட்டிவாய் ஒருவனை அல்லவா படைத்தார், மல்கியா 2:15. பின்ன ஏன் ஒருவனை படைக்க வேண்டும்? இந்த வசனம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்தது பவுலும் சொல்லுவாரு, பாவம் எப்படி ஒருவனுக்குள்ள வந்ததோ என்று அவர் சொல்வார், அதாவது ரோமர் 5. சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவங்களுடைய புரிந்து கொள்ளுதல், காயின் தன்னுடைய சொந்த சகோதரியை ஆதாம் ஏவாளுடைய மகளை திருமணம் பண்ணி கொண்டான் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று கேட்டீங்கன்னா, ஒன்று கூட பிறந்த தங்கச்சியை திருமணம் பண்ணிக்கொள்வது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. மனசாட்சியின் பிரகாரம் ஓகே, அந்த காலத்தில் அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்றால் ஓகே, விட்டுடலாம். அடுத்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் ஆதியாகமம் 4:14 படிக்கும்போது அங்கதான் ஒரு பிரச்சனை வருது. அங்க இருக்கிற மனிதர்கள் யார்? அப்படி என்றால் காயினும் ஆபேலும் இருக்கும் பொழுது இவங்க அல்லாத வேற மனிதர்கள் அங்க இருந்தாங்களா என்ற சந்தேகங்கள், கேள்விகள் எழும்புகிறது. அது ஒரு முறை பார்த்துருவோம். இப்போ காயினை ஆண்டவர் சபித்ததுமே அவன் எழுப்புகிற கேள்வி, இன்று இந்த தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனா இருப்பேன். இங்க நன்றாக கவனிக்கணும், நீங்க என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இங்கதான் பெரிய ட்விஸ்ட். அப்படி கொன்று போடுகிறவன், கொன்று போடுகிறவர்கள் யார்? லிட்டரலா எடுத்தோம்னா ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல். காயின் ஆபேலை கொன்று விட்டான். இப்ப இருக்கிறது ஆதாம் ஏவாள் காயின் மட்டும் தான். சரிங்களா? 5ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுது இவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று. சோ என்னை கண்டுபிடிக்கிறவன் கொன்று விடுவார்களே என்று இவன் சொன்ன அந்த நபர்கள் யார்? அதற்கு என்ன பதில் என்றால், இந்த இடத்துல எந்த பதிலையும் சொல்ல முடியவில்லை. அதுதான் நிஜம். இந்த இடத்துல தான் அடுத்து நம்ம நகர வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் வேதாகமம் யார் கையில இருந்தது என்றால் யூதர்கள். சரிங்களா? முக்கியமா அவர்களை நம்ம மறக்க முடியாது. அப்ப அந்த யூதர்கள், ஜூஸ் பீப்பிள், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களும் இதே தான் சொல்றாங்க. கூசாம ஆதாமனுடைய மகளை தான் காயின் திருமணம் பண்ணி கொண்டான், அதாவது காயினின் சொந்த தங்கச்சியை திருமணம் பண்ணி கொண்டான். அவருடைய பெயரை கூட சொல்றாங்க எவான். The Book of Jubilee, அது வந்து கேனன்ல வேதாகமத்துல சேர்க்கப்பட்ட புத்தகம் இல்ல, அவங்களுடைய ஒரு ட்ரெடிஷனல் புத்தகம். அதுல எழுதி இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களும் இதை தான் சொல்றாங்க. இப்பொழுதும் இந்த கேள்விக்கு பதில்
அப்பொழுது யாருக்கு காயின் பயந்தான்? இந்த கேள்வி அப்படியே நிற்கிறது. அதற்கு தெளிவான பதில் இல்லை. இப்ப பாருங்க, இத தெரிஞ்சா அவங்க என்னை கொன்று விடுவார்களே என்றால் அப்ப யாராச்சும் ஒருத்தர் எனக்கு முன்னாடி இருக்கணும் இல்லங்க. அது ஒருவர் இல்ல, சிலர் இருக்கணும் இல்ல. லிட்டரலா எடுத்தோம்னா ஆதாம் ஏவாள் ஆபேல் காயின். சரிங்களா? அப்ப காயினை யாரை சொல்கிறான்? அப்ப யாராச்சும் ஒருத்தர் இருந்திருக்கணும். அது மறைக்கப்பட்டதா என்ன ஏது? இந்த இடத்துல தெளிவான பதில் யாராலையும் சொல்ல முடியல. அது வெயின் குரூடமாக இருக்கட்டும், அது கேல்வினாக இருக்கட்டும், அது அகஸ்டின் இப்போவாக இருக்கட்டும், லிட்டரலா எடுத்துக்கினா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேள்வி வந்தால் அந்த இடத்துல இவங்களுடைய இன்டர்பிரேஷன் மிகவும் வீக்காக மாறுகிறது. அடி வாங்குது நம்ம பாஷையில சொல்ல போனா. இப்பொழுது தான் மூன்றாவது இடத்திற்கு நாம நகருகிறோம். இப்பொழுது ட்ரெடிஷனல் வியூஸ் பார்த்துட்டோம், ஜூஸ்னுடைய இன்டர்பிரேஷன் பார்த்துட்டோம். இப்பொழுது ரெப்ரசன்டேட்டிவ் வியூஸ். இவங்க என்ன சொல்றாங்க? இதை யார் நம்புகிறது? இவர்கள் யார் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அல்லது ஜனங்களால மிகவும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய வேத பண்டிதர்கள், ஸ்காலர்ஸ். முதலாவது என்டி ரைட்ஸ், நியூ டெஸ்ட்மென்ட் ஸ்காலர். அடுத்தது டேனிஸ் அலெக்சாண்டர். அடுத்தது பீட்டர் ஏன்ஸ். அடுத்தது நான் அதிகமாக மதிக்கிற ஜான் வால்டன். ஜான் வால்டனுடைய புத்தகம் தி லாஸ்ட் ஆஃப் வேர்ல்ட், ஆடம் அண்ட் ஈவ் என்கிற இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த 4 ஸ்காலருங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற அந்த வியூ தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் வியூஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேதாகமாகப்பட்டது ஒரு சயின்டிபிக் புத்தகம் கிடையாது. அதுல சயின்ஸை தேடுறதுக்கு அது பயாலஜி புத்தகம் இல்லை, ஜுவாலஜி புத்தகம் இல்லை, பாட்னி புத்தகம் இல்லை, அது பிசிக்ஸ் புத்தகம் இல்லை, கெமிஸ்ட்ரி புத்தகம் இல்லை. சயின்ஸ் அதில் தேடுகிறது. அடுத்தது வேதாகமும் ஒரு ஹிஸ்டரி புத்தகமும் இல்லை. துல்லியமாக நாளையும் இடத்தையும் மற்ற காரியங்களையும் தேடுகிறது. வேதாகமும் முழுக்க முழுக்க தியாலஜிக்கல் புத்தகம், அது தேவனை பற்றினது. அப்பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேதாகமத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முக்கியமாக ஆதியாகமம் 1 - 11 வரையிலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அதனுடைய நோக்கம்? இவங்க சொல்றது, தேவன் முதலாவது அவர் தான் படைத்தார். God is our creator. அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. முழுக்க இருக்கிற டீட்டெயில் அல்ல. அவங்க சொல்றது அதுதான். அந்த ஒரு நெரேட்டிவ், அந்த ஒரு ஸ்டோரி இப்படிதான் இருக்கு. அடுத்தது ஜனங்களுடைய வீழ்ச்சி. எப்படி மனுஷன் பாவத்தில் விழுந்தான், எப்படி மனுஷனுடைய இருதயம் கிறுக்குள்ளதும் மகா கேடுபாடு உள்ளதுமாய் மாறினது, மனுஷனுடைய அந்த கொடூரமான குணங்கள். இந்த இடத்துல தான் நோவா அது அழைக்கப்படுகிறது, அந்த நோவா பெயரெல்லாம் வருகிறது. மூன்றாவது, இதற்கு ஆண்டவர் செய்த தீர்வு, பிரியாச்சித்தம் என்ன, தேவன் செய்த தீர்வு என்ன, ரட்சிப்புக்கென்ற வழி என்ன, தன் குமாரனை ஏன் அவர் கொடுத்தார், எப்படி கொடுத்தார், அதனுடைய ஒரு த்ரெட். இவைகளை தான் நம்ம இதில் பார்க்க வேண்டுமே தவிர மற்ற டீட்டெயிலாக சில காரியங்களை பார்க்கிறதற்கு இது ஒரு சயின்டிபிக்கல் புத்தகம் இல்லை, இது ஒரு ஹிஸ்டரி புத்தகம் இல்லை. ஆகவே இதை ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், அந்த காலத்தில் எப்படி எழுதப்பட்டது, எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது, சில காரியங்கள் அதை வைத்து தான் நம்ம பார்த்து கொள்ள முடியும். ஏன்னா கிறிஸ்துவத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. சில காரியங்கள் நமக்கு புரியவிட்டால் எது நமக்கு புரியுதோ அதோடு கூட நம்ம இணைத்து விடுகிறது. உதாரணம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கும். அவர் இந்த பூமியை படைக்கும் பொழுது நான் அவருடைய அருகில செல்லப்பிள்ளையா இருந்தேன், நித்தமும் அவருடைய மகிழ்ச்சியா இருந்தது. இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சொல்லுகிறதா இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்தை தெளிவாக படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லலை. ஞானம் தன்னை பர்சானிஃபைடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படலை. அதனால தான் அதெல்லாம் செய்யும் போது இந்த நாளில் நான் ஜெனிப்பைக்கப்பட்டேன் அந்த வார்த்தைலாம் எழுதப்பட்டிருக்கும். உண்மையான ஒரு கான்டெக்ஸ்ட் ஜீசஸ் இல்லை, விஸ்டம். அப்போ நமக்கு சில காரியங்கள் தெரியாவிட்டால் எது அதுக்கு க்ளோஸாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிவிடுகிறோம். ஆகவே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேதத்தை அப்படி படிக்காதீங்க, வேதத்தை கேர்ஃபுல்லாக படிங்க அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் படைச்சார், ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தான் படைச்சார். எப்படி ஆபிரகாமை அநேக ஜனங்கள் இருக்கும் பொழுது தெரிந்து கொண்டாரோ அதே போல அவர் படைத்த மக்கள் மத்தியிலே ஆதாமும் ஏவாளையும் தெரிந்து கொண்டார். சில பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடுவோமே. இரண்டாவது, அவங்களோடு கூட கர்த்தர் சில உடன்படிக்கைகளை ஆண்டவர் பண்ணுகிறார். இன்னொன்று சொல்ல போனால், எப்படி ஆண்டவர் அநேக ஜனங்கள் இருக்கும்போது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதித்தாரோ, அல்லது யூதர்களுடைய ஒரு அடையாளமாக ஆபிரகாம் இருக்கிறானோ, அதே போலதான் மனித குலத்தின் அடையாளமாக தேவன் மனிதர்களின் மத்தியில, இது ரொம்ப முக்கியம், அவங்க சொல்றது, அநேக மனிதர்கள் இருந்தாங்க, ஆண்டவர் படைச்சிருந்தார், அவங்க மத்தியில ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணார். இவர்கள் தான் மனித குலத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதியா இருக்கிறாங்க. இவங்க பாவம் செஞ்சாங்க, அந்த பாவம் எல்லாருமே செஞ்சது போல ஆச்சு என்று இவர்கள் சொல்கிறார். இது நான் சொல்லலைங்க, அவங்க சொல்றது. கொஞ்சம் கேளுங்க என்ன இவங்க சொல்ல வராங்கன்னு. இப்படி நாம கேட்டதுமே நமக்கு கொதிக்குது பாருங்க, பெரிய ஒரு ஷாக் ஆகும். ஒன்று, ஆதாம் மகளை காயின் திருமணம் பண்ணி கொண்டான், சொந்த தங்கச்சி திருமணம் பண்ணி கொண்டான் என்றாலும் நமக்கு ஷாக் ஆகுது. அல்லது ஏற்கனவே சில ஜனங்கள் ஆதாமோடு கூட இருந்தாங்க, அவங்க மத்தியில் ஆண்டவர் ஆதாமை தெரிந்து கொண்டார் என்றாலும் நமக்கு கோபம் வருது. அல்லது ஆதாமை கர்த்தர் சில ஜனங்க ஏற்கனவே இருந்தாங்க, ஆண்டவர் படைச்சிருந்தாரு, அவங்க மத்தியில் இவங்களை தெரிந்து கொண்டார். எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ மற்றவங்க மத்தியில், அதுபோல் இவங்களை தெரிந்து கொண்டார் என்றாலும் நமக்கு கோபம் அதிகமாக வருது, பத்திட்டு வருது. அதனால நமக்கு வருகிற வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? அது தாங்க இந்த ஸ்காலருங்களெல்லாம் நம்பக்கூடாது, ஆவியானவரை நம்ப வேண்டும். ஆவியில தான் நம்ம வேதத்தை படிக்கணும். அடுத்தது இன்னொருவர், நாலேஜ்லாம் முக்கியம் இல்லைங்க, நம்ம ஆவியானவர் தான் நம்ம முக்கியம், ஆவியில எல்லாத்தையும் நம்ம எடுக்கணும்னு வாங்க. இன்னொருவர், அதுதான் பைபிள் காலேஜ்லாம் படிக்கக்கூடாது, ஆவியானவர் கேட்கணும்னு வாங்க. சரி, இவருடைய கொஸ்டின் ஆவியானவர் கேட்கணும், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறானா? சரி, ஆமா கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்றீங்க. அப்படின்னா ஆதாம்
ஏவாள், காயின் அவங்க மக, காயினுடைய மனைவி. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னை கொன்று விடுவார்களேன்னு யாருக்கு அவன் பயப்படுறதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலைன்னா பதிலே நமக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. ஆவியானவர் கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த காலத்திலேருந்து கேட்குறாங்க. அதற்கு இவர்களால் நம்மால் என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. நான் ஒரு சிரிப்பாக சொன்னாலும் வேத வசனத்தை நன்றாக கவனமாக படிக்காததுனால தான் நமக்கு பிரச்சனையே. எல்லாவற்றையும் ஆவியானவர் மேலே பழி போட்டுறது. ஆவியானவர் கேளுங்க, அவர் சொல்லுவார், கஷ்டப்பட்டு பைபிளை படி, என்னை ஆராய்ந்து பார், என் வசனத்தை ஆராய்ந்து பார். அதெல்லாம் ஆராயவே மாட்டோம். எல்லாவற்றுக்கும் ஆராயறதுனால தூங்கி எழுந்து நம்ம மனசுக்கு வர்றதெல்லாம் ஆவியானவர் பேசுகிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவங்க கேள்விக்கு வரலாம். இவங்க ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. யாராச்சும் தங்கச்சி திருமணம் பண்ணிக்குவாங்களா? அப்படி அந்த ஜெனட்டிக் ஆராய்ச்சியிலும் அப்படி இல்லையே, ஆந்த்ரோபாலஜியில் அப்படி இல்லையே, தங்கச்சி யாராச்சும் திருமணம் பண்ணிக்குவாங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி. அப்போது காயின் பயந்தான், அவர்கள் கொன்று விடுவார்களே என்றானே, அப்போ அவர்கள் யார்? இரண்டாவது மிகப்பெரிய கேள்வி. அப்போ யாரோ ஒரு இருந்திருக்கணும்ல, அதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, எதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. சரி, அது போகட்டும். இன்னொன்று கேட்கிறோம். பிறகு இவன் போய் ஒரு பட்டணத்திலிருந்து, ஒரு பட்டணவனாவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு வீடு 2 வீடுன்றது பட்டணம் ஆகாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு சிட்டியை போய் கட்டுகிறான். அதாவது நோத் என்கிறதான ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். நன்றாக கவனிக்கணும். ஒரு வீட்டை கட்டுகிறான் என்றாலும் நம்பலாம், ஒரு பங்களாவை கட்டினான், ஒரு மேன்ஷனை கட்டினான் என்றாலும் நம்பலாம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது ஒரு பட்டணத்தை கட்டினான் என்றால் குறைந்தது பட்டணத்தில் 200-500 பேர் ஆச்சும் இருந்திருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ லிட்ரலாக எடுக்கிறதுல என்னுடைய பிரச்சனை என்னென்னா, இவங்க சொல்கிறதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறது. ஆதாம், ஏவாள் இவங்களுக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் மரிச்சிட்டான், இன்னொருவன் காயின். சரிங்களா? காயின் யாரோ ஒருவரை திருமணம் பண்ணியிருக்க வேண்டும். அம்மாவை திருமணம் பண்ணியிருக்கலாமா? வாய்ப்பே கிடையாது. அது ஒரு சபிக்கப்பட்ட நிலை. தன் தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கலாமா? வெயின் குருடம் ஆகட்டும், கால்வின் ஆகட்டும், அகஸ்டின் ஆஃப் இப்போ ஆகட்டும், சர்ச் ஃபாதர், ஆமா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணினா யூதர்கள் அதை சொல்றாங்க. ஆனால் இவர்கள் அடுத்து எழுப்புகிற கேள்வி, அப்போ 3 பேர் தானே இருக்காங்க. பட்டணத்தை கட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜனங்கள் ஏற்கனவே அங்கே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு பயந்து இருக்கிறான். இதெல்லாம் எப்படி? இதற்கு ஆதாரபூர்வமாக வேதத்தில் எங்கேயும் எதுவுமே சொல்ல முடியலை. கடைசியில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, வேதம் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம நம்பணும் அப்படின்னு முடிச்சிடறாங்க. அப்போது ஒரு காரியத்தை அறகுறையாக விளக்குறாங்க, முழுசாக என்ன பண்ணலை, இவங்களால சொல்ல முடியல. அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் அநேகரை படைச்சிருந்தார், அதில் இவங்க 2 பேரை தெரிஞ்சுக்கினார். எப்படி அநேகர் மத்தியில் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அதுபோல் மனிதர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களை தெரிஞ்சுக்கினாரு. அவ்வளோதான், சிம்பிள், கதை முடிஞ்சிடுச்சுல. அதனால தான் ஒருவன் என்னை கண்டுபிடித்தால் என்னை கொன்று விடுவார்களேன்றான். அதனால் ஆண்டவரும் சொல்கிறாரு, அப்படி அவனை கொல்லாதபடிக்கு ஒரு அடையாளத்தையும் ஆண்டவரே தருகிறார். அப்போது அங்கிருந்த ஜனங்கள் யார் என்று நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்களா, ஒரு விடை கிடைத்து விடுகிறது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களை நான் கேட்குறேன், நீங்கள் ட்ரெடிஷ்னல் வியூ, ஆதாமனுடைய மகள் காயனுடைய தங்கச்சி தான் காயின் கல்யாணம் பண்ணிங்கன்னா, இல்லை இந்த ஸ்காலருங்க சொல்கிறது வேதத்தை நன்றாக ஆராய்ந்து தான் சொல்கிறார்கள், ஆண்டவர் படைச்சவர் அவர்தான், ஆகவே ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் தெரிஞ்சுட்டாரோ அநேகர் ஜனங்கள் மத்தியில் அவன் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று, அதே போல் மனித குலத்தின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஆண்டவர் ஏவாளை தெரிஞ்சுட்டு இருக்கலாம், ஆதாமை தெரிஞ்சுட்டு இருக்கலாம். ஏன்னா இவங்க சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஆதியாகமம் 1-11 வரையிலும் மிகவும் முக்கியமானது. இந்த ஸ்காலர்னு சொல்கிறது 2 ஸ்காலர்கள் அதை தான் சொல்கிறாங்க. அதை லிட்ரலாக எடுக்கக்கூடாது, அது உள்ளே இருக்கிற ஒரு மீனிங் அதை தான் எடுக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி அப்படி என்ன பண்ணுறாரு, அது கொண்டு வருகிறார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய வியூ என்ன? நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? ட்ரெடிஷ்னல் வியூவா, தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ப போகிறீங்களா, அல்லது இவங்க சொல்கிற மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வியூ, அதாவது காயின் வேறொரு பெண்ணை தான் திருமணம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும், ஏனென்றால் ஏற்கனவே சில ஜனங்கள் அங்கே இருந்தாங்க என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் எதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ட்ரெடிஷ்னல் வியூஸா அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் வியூஸா? உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நிலை வந்திருக்கும், அதாவது வேதத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நிலை வந்திருக்கும். அதுதான் என்னுடைய முக்கியமான ஜாப். என்னுடைய ஜாப்பு இதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேதத்தை படிக்கணும். ஆகவே வேதத்தை கேர்ஃபுல்லாக படிங்க, ஸ்லோவாக படிங்க. பைபிள் இன்டர்பிரேஷன் எடுக்கும்போது இது என்ன விஷயம் என்பதை அப்பொழுது நான் சொல்வேன். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ.